எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்கிறது வீடியோ 263 ரேக்கி வீடியோ சம்மந்தித்த வரைக்கும் இது 10வது வீடியோ. அப்போ இந்த 9 வீடியோ கேட்ட இதிலேருந்தே உங்களுக்கு ரேக்கியை பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு அப்ரோச், அதாவது ஜீசஸை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்கெல்லாம், ஜீசஸை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் அவர் நடத்தின அதிசயத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அதாவது ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு மிராக்கிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் அவ்வளோ மிராக்கிள்ஸ் நடத்தியிருக்கார். மிராக்கிள்ஸ்னால் அதிசயங்கள் நடத்தியிருக்கார். அதை பற்றி கதையாக எழுதி வச்சுருக்காங்க, பேசுகிறாங்க. இப்போவும் நம்ம அதை பற்றி படிக்கலாம். பைபிள்லேயும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்து நடத்தினது இந்த மற்றவங்களுக்கெல்லாம் குணமளிச்சார் இல்லையா, அது ரேக்கி பண்ணாரா இல்லையா, அவர் பண்ணதும் ரேக்கி தானா அப்படின்னு ஒரு சர்ச்சா விஷயம். அதை பற்றி நிறைய பேர் சர்ச்சை பண்ணுறாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச்சைக்குள்ளே போகிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அதனால் அது சரியா, இது சரியா, அது தப்பா, இது சரியா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட அதில் ஏதாவது நல்லது இருந்தால் எடுத்துக்கலாமே அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் நான் எந்த சர்ச்சைக்குள்ளேயும் போல, ஆனால் எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன சில வார்த்தைகள்லாம் நம்மளை ரொம்பவே சிந்திக்க தூண்டுற விஷயமாகும். நோ தை செல்ஃப், ஒரே ஒரு வாக்கியந்தாங்க, நோ தை செல்ஃப். நீ ஒன்றை தெரிஞ்சுக்கோ. அதே தான் ரமண மகர்ஷியும் சொன்னார். ஹூ ஆர் யூ? அவரும் இதைத்தான் கேட்டார், ஹூ ஆர் யூ? நீ ஒன்றே கண்டுபிடி. அந்த மாதிரி. அப்போது அதே மாதிரி நிறைய சில விஷயங்கள்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதை நான் அடிக்கடி கோட் பண்ணுவேன். ஏன்னா அது என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுருக்க விஷயங்கள். அதனால் எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி யார் என்ன சொன்னாலும் உடனே அதை கேட்பேன். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏதாவது எழுதியிருந்தால் அதை உடனே டீப்பாக படிப்பேன். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்த உடனே சரி அதை நல்லா டீப்பாக படித்தேன். சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ ரேக்கியை பற்றி தானே சொல்கிறோம், அதனால் அதையும் நம்ம ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜான் 14:12 அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஐ டெல் யூ த ட்ரூத், எனி ஒன் ஹூ ஹஸ் ஃபெய்த் இன் மீ கேன் டூ த சேம் மிராக்கிள். அதாவது ஜீசஸ் சொன்னதாக தான் இதில் எழுதியிருக்காங்க. அதாவது ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு என் மேலே நம்பிக்கை உண்டோ அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியே மற்றவங்களையும் குணப்படுத்த உங்களுக்கும் முடியும். நான் பண்ணதை விட இன்னும் பெரிய அளவில் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு மகான்கிட்ட இருந்து தான் வரும். நான் ஜீசஸை பெரிய ஒரு மகானாக நினச்சி என்றைக்கும் தலை வணங்குறேன். ஏன்னா நம்ம அல்லா, ஜீசஸ், கிருஷ்ணா, இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி மகான்கள் வாழ்ந்து நமக்கு பல பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம கையெடுத்து வணங்குறதுல எந்த தப்பும் இல்லை. அந்த விதத்தில் தான் எனக்கு ஜீசஸோட டீச்சிங்ஸு, ப்ரீச்சிங்ஸு, அவர் சொல்லி கொடுத்த உபதேசங்கள் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி யாருங்க சொல்லுவா? அதாவது ஒரு மகான் வாயிலிருந்து தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அதாவது நான் செஞ்சது, ஜீசஸ் பண்ணினதே பெரிய பெரிய அதிசயங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தீங்கன்னா, அதாவது those who have faith in me
அதாவது நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா என்னை விட பெரிய அளவில் அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆளுங்களாக நீங்களும் மாறுவீங்க, உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் அப்போது ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு மிராக்கிள்ஸ். அதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே அதிசயங்கள் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அவ்வளவு அதிசயங்கள் அவர் காமிச்சு கொடுத்துருக்காரு, பண்ணி காமிச்சிருக்காரு, ஆளுங்களை குணப்படுத்தியிருக்காரு. அப்போது பைபிள்லே சொல்லியிருக்கு ஜீசஸ் தண்ணி மேலே நடந்தார் அப்படின்னு. அது நம்ம ஹிந்துசத்துலேயும் நிறைய வேதத்தில், புராணங்களில், இதிகாசங்களில் எல்லாம் இந்த அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷ்டமா சித்திகள்னால் 8 பெரிய சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டீப்பாக நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த 8 சித்திகளும் அனிமா, மகிமா, அந்த மாதிரி 8 சித்திகள் இருக்குது. 8 சித்திகளுமே உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த தண்ணியில் நடக்கிறது, ஆகாய மார்க்கத்தில் பறந்து போகிறது, அதே மாதிரி நெருப்பில் மிதித்து நடக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய சித்திகள் நமக்கு கை வரப்படும். எப்போது நல்லா ஆன்மீகத்தில் மூழ்கி தியானம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நமக்கும் இந்த சித்திகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இந்த சித்திகளை பார்த்து மயங்கி விழுந்துடாத அப்படின்னு ஒரு வார்னிங் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க பெரியவங்க. சித்தர்கள்லாம் என்ன சொன்னாங்க, உனக்கும் எங்களை மாதிரி எல்லாம் இந்த ககன மார்க்கத்தில் போக முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் இந்த சித்திகளை எல்லாம் பார்த்து மயங்கி அங்கே நின்றுடாத. உன்னோட நோக்கங்கிறது நோ தை செல்ஃப், நீ யாருன்னு கண்டுபிடி, செல்ஃப் ரியலைசேஷன், அதுதான் உனக்கு வேணும். இந்த சித்தி பின்னாடி நீ போக ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு மேலே உனக்கு முன்னேற்றம் கிடையாது. அங்கே உனக்கு ஆன்மீக தடை விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதாவது ஜீசஸும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய அஷ்டமா சித்திகள் கிடச்சிருக்கு அவருக்கு. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் அது பின்னாடி போய் ஷோ காமிச்சிட்டு நான் பெரிய ஆள், நீங்கள் எல்லோரும் என்னை நம்பணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் லட்சக்கணக்கான ஆளுங்களை குணப்படுத்தியிருக்கார், ஹீல் பண்ணியிருக்கார். ஓகே, அவர் காமிச்ச அதிசயங்கிறது பைபிளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கதையெல்லாம் கேட்டிருப்போம். அதாவது ஒரு 5 ரொட்டி துண்டுகள் தான் அவர் கையில் இருந்தது. ஒரு 2 மீன், 5 ரொட்டி துண்டுகள். ரொட்டி கூட இல்லை, ரொட்டினா ஒரு பெரிய ப்ரெட்டு. ஒரு ப்ரெட்டை நம்ம வாங்கினோம்னா அதை வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்லைஸும் இல்லையா? அந்த மாதிரி 5 துண்டு தான் இருந்தது அவர் கையில். 2 ஃபிஷ் தான் இருந்தது. அதை வச்சு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். அது சாதாரணப்பட்ட நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயம். நமக்கும் அந்த மாதிரி சித்திகள்லாம் கிடச்சாதான் நமக்கு அதை செய்ய முடியும். அப்போ நம்ம மனுஷ லெவல்லேருந்து மகான் லெவலுக்கு உயர்ந்துடுவோம். நான் சொல்கிறது, நம்மளை மாதிரி சாதாரணப்பட்ட ஆளுங்களுக்கு ஜீசஸ் பண்ணது மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ஜீசஸ் அப்போ அக்ஷய பாத்திரமாக இருந்திருக்காரு. எடுக்க 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 குறைவில்லாமல் 5000 பேருக்கு வயிறு நிறைய இந்த ரொட்டி துண்டை பிச்சு பிச்சு கொடுத்து 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 வயிறு நிறைச்சிருந்தாருன்னா யோசித்து பாருங்கள். அது அதிசயம், அது மிராக்கிள். ஓகே, அதை இல்லைன்னு யாராலையும் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற ஒரு அதிசயங்கிறது இந்த ஹீலிங் தான். குணப்படுத்துறது, சுகப்படுத்துறது. அப்போது நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த காலத்தில் பெரிய டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, ஆன்டிபயோட்டிக் கூட கிடையாது. அடிக்கடி போர் வரும், போரில் கையை உடஞ்சி கால் உடஞ்சி கையை வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு நிறைய பேர் இந்த நோய்வாய்ப்பட்டே இறந்துருக்காங்கங்க.
லட்சக்கணக்கான ஆளுங்க நோய்வாய்ப்பட்டே இறந்துருக்காங்க. அப்படி கூட்டம் கூட்டமாக அங்கங்கே செத்து மடிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட்டு இதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங் கொடுத்து, அதாவது கை வழி ஹீலிங் பண்ணி எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்கார். அதுவும் சாதாரண தலைவலி காய்ச்சல் மட்டும் கிடையாது. தலைவலி காய்ச்சல்லேருந்து ஆரம்பித்து பக்கவாதம், குஷ்டநோய், இது லங் இன்ஃபெக்ஷன், அதாவது டியூபர்குலோசிஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய மாறாத வியாதிகளையெல்லாம் கூட டக்குன்னு மாற்றியிருக்கார். அது ஜீசஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு அதிசயம்தான். அது ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு இல்லை, லட்சக்கணக்கான ஆளுங்களை அவர் குணப்படுத்தியிருக்காரு, ஹீல் பண்ணியிருக்கார். அதுலேயும் அதாவது இங்கே ஜீசஸ் பண்ண குணப்படுத்துகிற முறை ரேக்கியா இல்லையா, அந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் இல்லை. ஓரளவு ரேக்கி மாதிரி தான் அவரும் பண்ணியிருக்கார். எப்படி பண்ணியிருக்காரு? கையை உபயோகித்து தான் பண்ணியிருக்காரு. இதில் நிறையா சொல்லியிருக்காங்க பைபிள்லேயே. அதாவது லியூக் 4:40 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when the sun was setting, அதாவது பகல் நேரம் முடிஞ்சு ராத்திரி வர்ற வேளையில் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆளுங்கள்லாம் நிறைய பேர், பகல்லையும் அவரை சுற்றி ஆளுங்க தான் இருந்தாங்க, அப்படி எழுதியிருக்காங்க. ஆளுங்க நிறைய பேர் ஜீசஸை தேடி வராங்க. ஜீசஸை தேடி வரும்போது வர்றவங்கள்லாம் என்ன, எல்லோரும் நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கவங்களா? இல்லை, எல்லாத்துக்கும் உடம்பில் உபாதைகள் இருக்குது, மனசில் உபாதைகள் இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்க தான் கேள்விப்பட்டு வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறாங்களே, பலரும் சொல்லி அவரோட புகழ் 8 திக்கும் பரவுது. ஆளுங்க எல்லாம் அவரை தேடி வராங்க, கும்பலாக வராங்க, கூட்டமாக வராங்க. அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களையா தொட்டுனா இப்படி அவரோட கையை வச்சே குணப்படுத்தியிருக்கார். அப்போ நம்ம ஹீலிங்லேயும் அப்படி தானே பண்ணுறோம், ரேக்கி ஹீலிங்லேயும் அப்படி தானே பண்ணுறோம். கையை வச்சு கை முகாந்திரமாக கை வழி தான் நம்ம அந்த ரேக்கி எனர்ஜியை பாஸ் பண்ணுறோம். அதே தான் ஜீசஸும் பண்ணியிருக்கார். அதாவது பீட்டர்னு ஒருத்தர் அவரோட கூடயே இருந்தவர். அந்த பீட்டரோட மாமியாரை ஒரு ஃபீவர் வந்தப்போ கையால் தொட்டு அந்த ஃபீவரை மாற்றினார் அப்படின்னு இதில் எழுதியிருக்கு. மேத்யூ 8:14-15 அதில் ஜீசஸ் பீட்டரோட மாமியாரை கையால் தொட்டு அவங்களோட ஃபீவரை மாற்றிருக்காரு அப்படின்னு குறித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி குஷ்டரோகிகளை மாற்றினதுக்கு நிறையா உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. கண்ணு தெரியாதவங்களை கண்ணு 2லேயும் கை வச்சு அவங்களுக்கு கண் பார்வை கிடச்சிருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, எத்தனையோ பேருக்கு. அதாவது பிறந்ததுலேருந்தே கண் பார்வை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஜீசஸ் கை வச்ச மாத்திரத்திலேயே கண் பார்வை திருப்பி கிடச்சிருக்கு. அப்போ அது அதிசயம் தானே சொல்ல முடியும். அதே மாதிரி காது கேட்காதவங்களுக்கு, வாய் பேச முடியாமல் ஊமையாக இருந்தவங்களுக்கு, அப்போது எல்லா விதத்துலேயும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தன்னோட லெவலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த லெவலில் ஹீல் பண்ணி குணப்படுத்தியிருக்கார், அதிசயங்கள் நடத்தியிருக்கார். அப்போ இதுவும் நம்ம பண்ணுற, இப்போ நம்ம பேசிகிட்ருக்க ரேக்கி ஹீலிங் முறையில் தான் பண்ணியிருக்கார். அவரோட கையை உபயோகித்து தொட்டு தான் அவர் எல்லாத்தையும் ஹீல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம ரேக்கி ஹீலர்ஸ்க்கு பண்ண முடியாத சில விஷயங்களும் அவர் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவரை நம்ம மகான்னு கையெடுத்து கும்பிடுறோம். அதாவது இறந்து போன ஒரு ஆளை உயிர்ப்பித்திருக்காரு. எப்படி ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சு நம்ம இறந்து போனாரோ, அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்து வந்தாரோ, அதே மாதிரி அவர்
இறந்து போன ஒரு ஆளோட அந்த சவப்பெட்டி மேலே கை வச்சு அவருக்கு உயிரை திருப்பி கொடுத்துருக்காரு. அது பைபிளில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஜீசஸ், அதாவது லியூக் 8:49-55 அந்த அந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா, ஜீசஸ் டச்ட் அ டெட் கேர்ள் டு லைஃப். இறந்து போன ஒரு பொண்ணை உயிர்ப்பித்திருக்காரு. அதெல்லாம் மிராக்கிள். அதெல்லாம் நம்மளால் ரேக்கியாலையும் நம்ம லெவலில் பண்ண முடியாது. அதுக்கு சாதாரண மனுஷங்கிற ஒரு லெவல்லேருந்து ஒரு மகான் லெவலுக்கு போனால் தான் அதெல்லாம் அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நிகழ்த்த முடியும். மற்றபடி நமக்கு எல்லாத்துக்குமே ரேக்கி முகாந்திரம் நமக்கு மற்றவங்கள குணப்படுத்த முடியும். ஓகேயா? அப்போ இதில் எல்லாம் ரேக்கி மாதிரியே தான் அவரும் ஜீசஸும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜீசஸ் கூடயே இருக்கிறவங்களுக்கு ஜீசஸ்ஸு எப்படி மற்றவங்களை ஹீல் பண்ணுறதுன்னு அவங்களுக்கெல்லாமும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவும் ரகசியமாக தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போது இது நம்ம நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கெல்லாம் ரேக்கியை பற்றி பார்த்த விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்துது. அதாவது ரேக்கிங்கும்போது வாங்க எல்லாத்துக்கும் கூட்டமாக உட்கார வச்சு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்கல. அவர் குணப்படுத்தினாரே தவிர டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கல. அது யாருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, அவருக்கு அவரோட இருந்து அவர் மேலே நம்பிக்கையோடு இருந்த அவங்க மேலே யார் மேலெல்லாம் ஜீசஸ்க்கு நம்பிக்கை வந்ததோ அவங்களுக்கு மட்டும் ரகசியமாக இந்த ஹீலிங் மெத்தடை சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ ரேக்கிலே நம்ம அதுதானே பண்ணுறோம். இப்போ நான் இப்போது ஆன்லைனில் கற்றுக்கிட்டா கூட, இல்லைன்னா 2019 நான் மீனாட்சி மேடத்துக்கிட்ட டைரெக்டாக போய் கற்றுக்கிட்டா கூட, அங்கேயும் அதுக்குண்டான பணம் கட்டி கிளாஸ் எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு ரூமில் உட்காந்து மேடம் ஹீலிங் அட்யூன்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போது ஆன்லைனில் அட்யூன்மெண்ட் கிடச்சிருக்கு. லெவல் 1, 2, 3க்கு எனக்கு அட்யூன்மெண்ட் கிடச்சது. நல்ல வித்தியாசம் தெரியுது. அப்போது நம்ம டைரெக்டாக பண்ணாலும் ஆன்லைனில் பண்ணாலும், அதாவது அந்த டெக்னிக்கெல்லாம் இப்போவும் சீக்ரெட்டாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. புரியுதா? அதாவது அந்த குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அது அந்த பவர் கிடைக்கிது. அதை பவரை கைமாறி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் அட்யூன்மெண்ட். அப்போ ஜீசஸும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் ஒரு ஹீலர். ஏன்னா எனக்கு ரேக்கி ஹீலிங்கில் நம்பிக்கை உண்டு. இப்போது என்னால் ரேக்கி மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். இப்போது சரி, நான் ரேக்கி ஹீலிங் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒருத்தவங்களுக்கு சரியாயிடுச்சு, நல்லா குணமாயிடுச்சு. அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராங்க எங்கிட்ட. ஆனால் அவங்க இப்போ கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வராங்களே எங்கிட்ட, அவங்களுக்கு சுத்தமாக இதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் கூட எனக்கு ரேக்கி முகாந்திரம் அவங்கள ஹீல் பண்ண முடியுமானா முடியும். எனக்கு நம்பிக்கை இருந்தால் போகிறோம். வர்ற பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை இருக்கணும்னு இல்லை. நம்பிக்கை இருந்தால் இன்னும் நல்லது, சீக்கிரமாக குணமாயிடும். நம்பிக்கை இல்லாட்டினா கூட அந்த ரேக்கி அவங்களுக்கும் பயன்படும். இதையும் ஜீசஸ் கவனிச்சிருக்கார். அதாவது கம்ப்ளீட்டாக சரணாகதி அடைஞ்சு சரண்டராகி வர்றவங்களுக்கு, ஜீசஸ்கிட்ட வர்றவங்களுக்கு ஜீசஸால் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்க முடிஞ்சது. பெரிய அளவில் குணப்படுத்த முடிஞ்சது. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானோன்னு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு சொன்னான் அதனால் வரேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு பெரிய பெரிய அதிசயங்கள் நிகழ்த்த முடியாட்டினா கூட ஜீசஸால் ஹீல் பண்ண முடியுது. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட ரேக்கி மாதிரியே தான் நடக்குது. ஓகே, இது ஒன்று. இன்னொன்று, அப்போ இதெல்லாம்
கிட்டத்தட்ட ரேக்கி மாதிரியே தான் ஜீசஸும் ஹீல் பண்ணியிருக்காரு. ரேக்கி ஹீலிங் தான் ஜீசஸும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. இதில் பெரிய சர்ச்சா விஷயம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு டிபேட்டுக்கு ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டிய தேவையே இல்லை. ஓகேயா? அது மட்டும் இல்லை, இன்னொரு கேள்வி, ஜீசஸ் பிறக்கும்போதே இந்த ஹீலிங் கெப்பாசிட்டியோடு தான் பிறந்தாரா அல்லது இடையில அவருக்கு வந்த விஷயமா அப்படின்னு நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். அவர் பிறக்கும்போதே அந்த கெப்பாசிட்டியோடு வந்தாரா, இடையில அவருக்கு அந்த சக்தி கிடச்சிதா, இதை பற்றிலாம் இப்போ நமக்கு இன்றைக்கி இங்கே உட்காந்து டிபேட் பண்ணுறதுல என்ன லாபம்? அவருக்கு சில சமயம் ஒரு மகான் அவதரிக்கும் போதே அவங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்குது. அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. நமக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த பவரோட கூடி தான் அவங்க இந்த உலகத்துக்கே வராங்க. இன்னொரு விஷயமும், பைபிளில் ஜீசஸ் பண்ண மிரக்கிள்ஸை பற்றியெல்லாம் சொன்னால் கூட பைபிள்லையே ஜீசஸ் 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணாருன்னு அதை பற்றி எங்கேயுமே சொல்லலை. அதாவது அவரோட அப்பா இந்த தச்சு வேலை பண்ணுறவராக இருந்தார். சின்ன வயசுலேயே நல்ல 6 வயசில் ஸ்கூலுக்கு போனார், கற்றுக்கிட்டாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவோட அந்த பட்டறையில் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்போவே எல்லாத்துக்கிட்டே அன்பாக பழகினார். அதை பற்றியெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணார், எங்கே போனார் அங்கிறத பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படலை. அப்போது நான் வேறையும் பல இடத்துல இதை படிச்சிருக்கேன். அந்த டைமில் அவர் எங்கே போனார்னா, அவர் இந்தியாவுக்கு வந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்தார், திபெத்துக்கு போனார், சைனாவுக்கு போனார். அங்கே எல்லாம் பல குருமார்கள்ட்ட பல விஷயங்கள் கற்றுக்கிட்டார். அவர் அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து உயிர் தெழுந்து வந்தார். அதுக்கப்புறம் எங்கே போனார் கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் அப்போல்லாம் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா, அவர் ஹிமாலயத்தில் போய் நிறைய குருமார்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டார். அவர் 74 வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்ததாக சில குறிப்புகள் கிடக்கு. ஆனால் 74 வயசு வரைக்கும் அவர் மக்களோட மிங்கிளாகலை, இடப்பழகலை. மக்களோட மட்டும் அவர் மக்களாக வாழலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறைஞ்சார். அதுக்கப்புறம் வந்தார், நிறைய பேரை குணமளித்தார், அதிசயங்கள் நடத்தினார். அதுக்கப்புறம் திருப்பியும் மாயமாயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். அந்த மறைஞ்ச சமயத்துலலாம் அவர் ஹிமாலயத்தில் இருந்து பல குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்டு தியானம் பண்ணார் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் நான் படிச்சிருக்கேன். நமக்கு அது ஒன்றும் அப்போ இந்த 12 வயசுக்கும் 30 வயசுக்கும் இடப்பட்ட காலத்தில் இந்த இந்தியா, சைனா, டிபெட்டு அங்கே இங்கெல்லாம் போய் பல குருமார்கள்ட்ட கற்றுக்கும் போது கூட அவருக்கு சில சமயம் இந்த ரேக்கியை கூட கற்றுக் கொடுத்துருக்கலாம். அதனால தான் 30 வயசுக்கு அப்புறம் அவர் வெளியே வரும்போது அவர் மக்களுக்கு அதிசயத்தக்க விதத்தில் நிறைய அதிசயங்கள் நடத்தி காட்டியிருக்கார். ஸோ ஜீசஸ் பண்ண ஹீலிங்கும் ரேக்கி ஹீலிங்கும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறது தான் என்னோடையும் அபிப்பிராயம். ஓகே, ஸோ நமக்கும் ரேக்கி ஹீலிங்கில் நம்பிக்கை இருந்தால் நமக்கும் ஜீசஸ் மாதிரி பெரிய ஒரு மகான் லெவலில் நம்மளால் பண்ண முடியாதுனாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு உண்டான குணமளிக்கிற சிகிச்சை முறையில் ரேக்கியும் ஒன்று, அதை நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அப்போ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த விஷயம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.